படமே முடிய போகுது. இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட அவர் கொடுக்கலையா? இன்னும் ஒரு திறமையும் இல்லாத ஒருத்தரை தமிழ் சினிமா ஏன் இப்படி கொண்டாடுதுன்னு நமக்கு தெரியல. இந்த உலகத்திலே அவரை போல் ஒரு சிறந்தவர் இல்லைங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ரசிகர்களை ஆட்டு மந்தையாக பார்க்குற வழக்கத்தை முதல்ல ஒழிக்கும். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தணன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட் பேட் அக்லில வந்துட்டு டிஎஸ்பிக்கு பதிலாக ஜிவி சார் பண்றாரு, மியூசிக் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர்கள் பெரும்பாலானவர்கள் நாம் இந்த படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அதற்கான உழைப்பை செலுத்துகிறாங்களான்னா இல்லை. உள்ளபடி அவங்களுக்கு நேரமும் இல்லை, சரக்கும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னெல்லாம் இளையராஜா காலத்தில் ஒரே நாளில் 6 படத்துக்கு இசையமைச்சதா இளையராஜா சொல்கிறாரு. இப்போ ரீசெண்டாக அவர் பேசின ஒரு காணொலியை பார்த்தேன். அதில் சொல்கிறாரு, ஒரே நாளில் 6 படத்துக்கு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்குமே 6 பாட்டுன்னு வைங்களேன். 6 36 பாட்டு. இந்த 36 பாட்டுக்கும் அடிஷ்னலாக ஒன்று கொடுப்பாராம் சாய்ஸுக்கு, டைரக்டர் சாய்ஸுக்கு. அப்போ 36 72 பாட்டை ஒரு நாளைக்கு டியூன் பண்ணிருக்காரு அவர். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கடல் எங்கே இருக்குது, இந்த வாளி எல்லாம் எங்கே இருக்குது. இதெல்லாம் மக்கு, வாளி கூட கிடையாது. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு ஆசை மட்டும் ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ இளையராஜா வாழ்நாளில் வாங்கின சம்பளத்தை இவங்க 10 நாளில் வாங்கிட்டு போயிடுறாங்க, 10 படத்தில் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசை இருக்குது. பட் திறமை இருக்கான்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவு, குட் பேட் அக்லியை பொறுத்தளவுக்கு அவராக அஜித்தை பார்த்து எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு தான் உள்ளே வந்தார். அப்போ அப்படி வர்றவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணணும்ல. படமே முடிய போகுது, இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட அவர் கொடுக்கலையா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். என்னடா இது அஜித் சார் சொல்லிட்டாரு, குறையும் சொல்ல முடியாது. இப்போ அவர்கிட்ட போய் சார் நீங்கள் சொன்ன இசையமைப்பாளர் இப்படி பண்ணுறாருன்னு குறையும் சொல்ல முடியாது. அப்போ உள்ளுக்குள்ளேயே புழுங்கி என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படி மெல்ல அஜித்துக்கிட்டே, சார் இது மாதிரி இன்னும் பாட்டு வரல, படமே முடிஞ்சு போச்சு, எனக்கு நான் வேறு ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுத்துக்குவான்னு கேட்கும்பொழுது சரிங்கன்றார் அவர். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை பார்த்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் ரெடியாகவே பாட்டு இருக்கு, வேணா எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். ஏற்கனவே ஸ்டாக் சாங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அது சுச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி தான் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஒரு வேணும்னா நீங்கள் உடனே பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ மியூசிக் டைரக்டர் சேஞ்ச் ஆனதுனால படம் வரவும் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தலை ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது இருக்கு? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, ஏற்கனவே பாடல் காட்சியில் அவங்க எடுத்துட்டாங்க. அநேகமாக மாண்டேஜஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாண்டேஜ் சாங் ரொம்ப ஈஸி, பாட்டை கொண்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது தானே. ஸோ அது ஏற்கனவே 3 பாட்டை அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஜிவி பிரகாஷ் வாங்கி அதில் போட வேண்டியது தான் பாக்கி. அப்புறம் இன்னும் ஒரு பாட்டை அவங்க எடுக்கணும், அந்த ஒரு பாட்டை ஈஸியாக எடுத்துருவாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் அமரன் மூவி டக்குன்னு ஒரு 100 crores அடிச்சிருச்சு. நம்ம சைடில் சிவகார்த்திகேயன் தான் இவ்வளோ சீக்கிரம் 100 crores அடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவரோட புறநானூறு படத்தோட பட்ஜெட் 150 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது இருக்கலாம். இப்போ சுதா கொங்கராவுக்கு ஏற்கனவே ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, சிவகார்த்திகேயனுக்கு இருக்குங்கும் பொழுது 150 கோடிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நிச்சயமாக பண்ணலாம். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 100 கோடி கிராஸ் ஆயிடுச்சுன்னா இல்லை, 75 கோடி தான் தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம்தான். சிவகார்த்திகேயனுடைய முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த 75 கோடி வசூலுங்கிறது பெரிய வசூல் தான். ஓகே சார். கமல் சார் அவரோட தக் லைஃப் படத்துக்கு அப்புறமா அடுத்த படம் என்ன படம் வச்சிருக்காரு சார்? அன்பறிவு, ஸ்டன் மாஸ்டர்ஸ், அவங்க ரெட்டையர்கள் 2 பேரும், அன்பு அறிவு, அவங்களுடைய டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு. அது முழுக்க ஆக்ஷன் படமாக இருக்கும். இப்போ அவர் கமல்னா எல்லாம் கலந்த ஒரு படம் ஒன்று வரல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஆக்ஷன் நிறையா, ஒரு 90% ஆக்ஷன் படமாக அது இருப்பதற்கு வாய்ப்பு. ஓகே சார். இப்போ யோகி பாபு சார் ஹாலிவுட்ல இன்ட்ரோ ஆயிருக்காரு டாப் சிட்டி அப்படின்ற ஒரு படத்துல. ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி ஏன் சார் அதை பற்றி ஏதாவது? இல்லைங்க, அவர் ஒன்றும் ஒரு திறமையும் இல்லாத ஒருத்தரை தமிழ் சினிமா ஏன் இப்படி கொண்டாடுதுன்னு நமக்கு தெரியல. ஒரு இடத்துல கூட யாருமே சிரிச்சதில்லை அவருக்காக. ஆனாலும் ஆளே இல்லாமல் ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லா படத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இதில் ஹாலிவுட் வரைக்கும் ஒரு போறாரா, அதை நம்ம நம்பணுமா? அந்த படத்தை இருக்கட்டும், அந்த படத்தை எடுத்து இயக்குனர் யாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே நெப்போலியனை வச்செல்லாம் எடுத்தாரு, படமாக இருந்துச்சு. அப்புறம் இது ஹாலிவுட் படம்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அந்த ஊரில் எடுத்தால் உடனே ஹாலிவுட் படமா? அது அந்த ஊர் உப்புமா படம். இருந்தாலும் இவ்வளவு டைரக்டா சொல்லிருக்க இல்ல, உள்ளபடியே அந்த ஊர் உப்புமா படம். அந்த ஊர் உப்புமா படத்துல யோகி பாபு நடிக்கிறார். ஓகே சார். அதை பத்தி வேற ஏதாவது வெளியில இருந்து ஏதாவது நியூஸ்
இதை சினிமா நான் பேசவே விரும்புவானான்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி பேச வேற ஆசைப்படுறீங்க. இல்ல அது நீங்க பேசாததை பத்தி கேட்கணும்னு தான் எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சாருக்கே பேச தோணுது அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அதெல்லாம் படமா வந்த பிறகு பாருங்க. ஓகே சார். இப்போ டிக்கிலோனா படம் டைரக்டர் வந்து ஜெயம் ரவி அடுத்த படம் வந்து அவர் கூட தான் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படம் வந்துட்டு மாமியார் கொடுமையை பத்தி தான் இருக்க போகுது. அது இவருக்கு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதை இல்ல பத்தி ஒருவேளை அது மீமா இருக்கலாம், நமக்கு தெரியல. அதுதானான்னு நமக்கு தெரியல. பட் மீமா இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம என்னத்த பதில் சொல்றது? சரி ஓகே. இத வந்துட்டு அப்படியே குவிட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடலாமா சார்? இந்த கேள்வி நான் கேட்கலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார் டிவோர்ஸ் மேட்டர் வந்து எதுலயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா உங்க ஒய்ஃப் வந்து ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரை யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. இவ்வளோ ஜென்யூனான ஒரு டிவோர்ஸ் வந்து நாங்க பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? இல்ல அதை பற்றி ஊடகங்கள்ல வந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப தவறானது. அதை வந்து அவங்களே எதிர்பார்க்கல. இவ்வளவு அநாகரிகமா நம்ம கணவரை வந்து சித்தரிப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க அமைதியாக இருந்திருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லை. பேசிக்கலாக ஏஆர் ரஹ்மான்ங்கிறவர் ரொம்ப தங்கமான ஒரு மனிதர். ஸோ அதனால அவர் அப்படிப்பட்ட ஒரு நபரே இல்லைங்கும் பொழுது அவங்களுக்கு தான் முதல்ல ஷாக்காக இருக்கும். நம்ம இது சொல்லியிருக்க கூடாதோ, நம்ம சொன்னதுனால தான் இந்த மாதிரி தரக்குறைவான விஷயங்கள்லாம் வந்திருக்குங்கிறத அவங்க முதல்ல உணர்ந்து தான் அவசர அவசரமாக ஒரு அறிக்கை ஒன்று, இந்த உலகத்திலே அவரை போல் ஒரு சிறந்தவர் இல்லைங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மை. ஸோ இப்போ இந்த டைவர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அதில் வந்து காரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ஒரு தொழில் கஷ்டப்படக்கூடாது, என்னோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் குழந்தைகள் வர்றது, ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நான் வந்து டைவர்ஸ் கேட்டேங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த டைவர்ஸ் நோட்டீஸை கூட அவங்க வாபஸ் வாங்குற மாதிரி சூழல்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் திடீர்னு ஒரு பூகம்பம் கிளம்பி அப்படி தானாக அமைதியாயிடுச்சு. ஓகே சார். விடுதலை பார்ட் 2 ட்ரெய்லர் பார்த்தீங்களா? நேத்து அந்த நிகழ்ச்சியில என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது? அதை பத்தி ஏதாவது நிறைய மொத்த நிகழ்ச்சியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு. அதில் இளையராஜா வந்து அவரை நம்ம தொடர்ந்து வியந்துட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 80 வயதை தாண்டிய ஒரு மனுஷன் இன்னைக்கும் வந்து இந்த யுகத்தோடு நின்று போராடுறாரு பாருங்க, போட்டி போடுறாரு. இப்போ வெற்றிமாறன் மாதிரி ஒரு இளம் இயக்குனர்களோட அவர் பாட்டு கொடுக்குறாருன்னா அந்த பாட்டை எல்லாருமே ரசிக்கிறோம். ஸோ அப்போ அவர் வந்து அவர் ரொம்ப எல்லாரையும் விட அவர் தான் ரொம்ப இளமையாக இருக்காரு. அவர் தான் நான் ரொம்ப ரசித்தேன். இளையராஜாவை தான். இத்தனை வயசில் ஒரு மனுஷன் எப்படி இப்படி இருக்க முடியுதுங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வழக்கமாக பேசுகிற அந்த நக்கல் நையாண்டி அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டார் நேற்று. முக்கியமாக சூரிய ஒரு சுழுக்கெடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஊரில் வரும்போதே ஆளுகளை கூப்பிட்டு வந்துட்டேங்கிறது வந்து நிச்சயமாக அதெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி இளையராஜா மாதிரி ஒரு மிகப்பெரியவர்கள் சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கும் புத்திக்குள்ளே இறங்காது. ஒரு நடிகனை அவங்க சொந்த ஊருக்காரர்கள் ரசிக்கணுங்கிறதுல தவறு இல்லை. அவங்க பாட்டு அமைதியாக வந்து எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை கூச்சல் போட்டு கைத்தட்டி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தால் மற்றவங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். டேய் பேச விடுங்கடா அப்படின்றாரு. நீ ஏன் கூப்பிட்டு வந்தால் பேசத்தான் விட மாட்டான். கூப்பிட்டு வந்து வச்சுட்டு பேச விடுங்கடான்னா ஒன்றுமே புரியல. இன்னொன்று, ரசிகர்களை ஆட்டு மந்தையாக பார்க்குற வழக்கத்தை முதல்ல ஒழிக்கணும். அப்போ மனுஷன் தானே, உங்களை நம்பி வந்திருக்கான், உங்களுக்காக வந்திருக்கான்னா தம்பிகளா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லலாம். டேய் அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய்ன்னு ஒருத்தனை பேசுறதுக்கான அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? எல்லாருமே அப்படித்தான் பேசுறாங்க. நீங்கள் நல்லா விஜய் சேதுபதியெல்லாம் பாருங்க, ரசிகர்கள் டேன்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் சேதுபதி இடத்துல இருக்கும்போது அதை தான் மக்கள் வந்து ரசிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லை இருக்கட்டுங்க, நீங்கள் ரசிகனை டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு தான் நான் கேட்குறேன். உங்களை விரும்பி வந்ததே அவன் பண்ண தவறா என்ன? நீங்கள் அதை இன்னும் நாகரிகமாக வெளிப்படுத்தலாமே. நீங்கள் சூர்யாவை பாருங்க, நீங்கள் எங்கேயாவது ரசிகர்களை அப்படி கூப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ கற்றுவாங்க. ஆனாலும் அந்த நாகரிகத்தோடு அதை கண்டினியூ பண்ணுவார். ரஜினியை பார்த்துருக்கீங்களா? ரஜினிக்கு அவ்வளோ கூச்சல் கைத்தறல், ஒரு நாளாவது டேன்னு சொல்லியிருக்காரு அவர். கமலை பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? அப்போ ஏன் ஒரு புது வழக்கத்தை இவங்க உருவாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த சூரியும் விஜய் சேதுபதியும் இந்த விஷயத்தில் வந்து முதல்ல அந்த போக்கை நிறுத்தும். ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. ஓகே சார். ட்ரைலர் எப்படி இருந்தது சார்? ட்ரைலர் அல்டிமேட். அதுவும் வந்து இந்த படத்தை வந்து பல பேர் பார்த்துட்டு வெளியில் சொல்கிற தகவல்லாம் அப்படி சொல்கிறாங்க. விடுதலை 2 வந்து அவ்வளோ மிரட்டலான படமாக வந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்குறது.